வன்னியர்கள் பியூன் வேலைக்கு போறதையே திமுக பொறுத்துக்காது. இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீட்டிற்காக வன்னியர்கள் பாடாப்படுறதா இருக்கு. ஒரு பேருந்து நிலையத்திற்கே ஒரு வன்னியரோட பெயரை பார்த்தா திமுக பொறுத்துக்குமா? திராவிட மாடல் ஆட்சி கம்முன்னு கிடக்குமா? தர்மபுரியில PR ராஜகோபால் கவுண்டர் பேருந்து நிலையம் என்று இருந்த பெயர் பலகையை தூக்கி எறிஞ்சிருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஒரு அஞ்சுகம் அம்மாள் பேருந்து நிலையம் இருந்திருந்தா அவங்க கண்டுக்காம விட்டுருப்பாங்க. அஞ்சுகம் அம்மாள் இந்த தமிழ்நாட்டிற்கு கருணாநிதியை கொடுத்தாங்க. கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்டதை கொடுத்தாரு. கருணாநிதி மாறனை கொடுத்தாரு, முரசொலி மாறனை கொடுத்தாரு, தயாநிதி மாறனை கொடுத்தாரு, உதயநிதி ஸ்டாலினை கொடுத்தாரு, தயாநிதி அழகிரியை கொடுத்தாங்க. எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க. இந்த ராஜகோபால் கவுண்டர் என்ன கொடுத்தாரு? ராஜகோபால் கவுண்டர் கோடீஸ்வரர்களை உருவாக்கல. ஏழை மக்களுக்காக தன்னுடைய சொந்த நிலத்து 10 ஏக்கருக்கு மேலான நிலத்தை தானமா கொடுத்தார். இன்னைக்கு 11 கோடி போகும். 11 கோடி தானமா கொடுத்தவருடைய பெயர் பேருந்து நிலையத்துக்கு வைக்க கூடாது. 11 கோடிய கொள்ளை அடித்தவர்களை இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் பெயரை வேணா ஒரு பேருந்து நிலையத்திற்கு வைக்கலாம். அதுதானங்க நியாயம். அதுதானங்க திராவிட மாடல் ஆட்சியில தர்மம். என்னத்த கண்டுக்க போறாங்க? வன்னியர் சங்கத்தினுடைய கட்டிடத்திற்கு அபகரிக்கணும்னு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துக்கிறோம். அதையே கண்டுக்கல. ஒரு பேருந்து நிலையத்துல ஒரு பெயர் பலகையை தூக்கி எறிஞ்சா யார் நம்மளை கேள்வி கேட்டுட போறா? திமுக இருக்கக்கூடிய இந்த வன்னியராக நம்மளை கேள்வி கேட்டுடுவாங்களா என்று திராவிட மாடல் ஆட்சியை நிர்வகிக்கிறவங்களுக்கு தைரியம் இருக்காதா என்ன?